விலை எவ்வளவுன்னு சொல்றேன், வாங்கி தான் பயன்படுத்துறோம். ஆமா. தீப்பெட்டி விற்கிறவங்க கூட விலை எவ்வளவுன்னு சொல்றேன், காசு கொடுத்து தான் வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா நிலத்துக்கு வரி வாய்தா கட்டி ஒழுக பணம் கொடுத்து விதை காசு கொடுத்து வாங்கி உரம் பணம் கொடுத்து வாங்கி களை எடுக்க பணம் கொடுத்து கதிர அறுக்க பணம் கொடுத்து அத்தனையும் விவசாயம் பண்ணி காய்ச்சாவி அரைச்சாவி கொஞ்சம் விளைஞ்சா அந்த நெல்லை விற்க கொண்டு போனா விலை நம்ம சொல்ல முடியல. இன்னும் வயக்காட்டுல கிடக்கு. அவன் சொல்றேன் ஓ நெல்லுக்கு இவ்வளவுதான் விலைன்னு. இன்னமும் அரசாங்கம் நெல் வைக்க இடம் இல்லாம விவசாயிட்ட இருந்து நெல் வாங்கலையாம். நேற்றைய செய்தித்தாள்ல செய்தி. விவசாயம் நெல் மூட்டையில வைக்க இடம் இல்ல, சாராய பாட்டில் வைக்க மட்டும் மாளிகையா கட்டி வைக்கிறாங்க. எத்தனை ஒரு ஆள் போயிட்டு திரும்பிட்டு வந்துட்டேன் நெல் போட. சிரிக்காதீங்க, சற்று சிந்திச்சு பாருங்க, தயவு செய்து. வேதனையோட இருக்கேன், நான் வேதனையோட சொல்றேன். ஒரு நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அரசாங்கம் விவசாயிகள் இருந்து கொள்முதல் பண்ண தடை போட்டு வச்சிருக்கு. நாளாக இப்ப வைக்க முடியாது. சரி பரவாயில்ல, அதையும் வித்தரா சில பேர். அவங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போறவன் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த நெல்லை அவிச்சு அரைச்சி அரிசி ஆக்கி அவன் ஜாக்கில் போட்டு அவன் விலை வச்சு விற்கிறான். அதை வாங்கி தின்னுட்டு நம்மளும் ஜாகிறோம். இதை விட கேவலம் எந்த நாட்டில் இருக்கு?